என் கண்ணுக்குள்ள நீ வந்து எப்ப நுழைஞ்ச உன்னை பார்த்த பிறகு அடி நானும் தொலைஞ்சேன் உன் கண்ணு மைய நீ ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்ஷாட்டில் வந்துட்டு ஒரு சூப்பரான எடிட் பார்க்கலாம். அது கஷ்டமான எடிட் தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் வந்துட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜ்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்துட்டு கிடைக்கும். ரொட்டேட் ஆப்ஷனுக்கு போயிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். கேன்வாஸ் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கிறது கொடுத்துட்றேன். டியூரேஷனுக்கு போயிட்டு 25 செகண்ட் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு பிப்புக்கு வந்துட்டு நம்ம போய்க்கலாம். ஒரு 16 இமேஜஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு இமேஜ் வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு கட் அவுட் ஆப்ஷன் போயிட்டு கட் அவுட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி கட் அவுட் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சிடலாம். நான் பண்ணுற மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி இந்த மாதிரி வச்சுருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு எடிட் ஆப்ஷனுக்கு போயிட்டு ஒப்பாசிட்டியில் வந்து 40 வந்து நான் இந்த மாதிரி வச்சிட்றேன். நெக்ஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் ஒப்பாசிட்டிக்கு போயிட்டு ஃபுல்லாக வச்சுருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கீழே இறக்கி செகண்ட் இமேஜ் வந்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு டியூரேஷனுக்கு போயிட்டு 1.5 செகண்ட் வந்துட்டு நான் இந்த மாதிரி வச்சிட்றேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ரெண்டு இமேஜுக்குமே வந்துட்டு 1.5 செகண்ட் வந்து இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ நான் 16 இமேஜையுமே வந்துட்டு நான் இந்த மாதிரி நான் இது பண்ண போகிறேன். இப்போ வந்து இந்த 16 இமேஜையும் இந்த மாதிரி கொடுத்துட்டேன். அது ஏன் நான் பண்ணது காமிக்கலனா ரொம்ப லாங் வீடியோ போகும், அதனால தான் சொல்லிட்டு நான் காமிக்கல. இப்போ வந்துட்டு அனிமேஷன் போயிட்டு ஸ்லாண்ட் எல்லுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரெண்டாவதாக இருக்கிற இமேஜுக்கும் வந்துட்டு ஸ்லைட் எல்லாமே கொடுத்துட்றேன். இது வந்து ஃபுல் இமேஜஸ்க்குமே வந்துட்டு இந்த அனிமேஷன் வந்து நான் அதில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ வந்துட்டு ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிப்புக்கு போய்க்கலாம். பிப்புக்கு போயிட்டு நான் வந்து லிரிக்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி பிளெண்டுக்கு போயிட்டு ஸ்க்ரீன் வந்துட்டு கொடுத்துர்லாம். இப்போ வந்துட்டு ஸ்க்ரீன் கொடுத்ததுக்கப்புறம் எஃபெக்ட்டுக்கு போயிட்டு அட்ஜஸ்ட்க்கு போயிட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய லிரிக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் டார்க்காக வேணுன்றதுக்காக நான் வந்துட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நீங்கள் லிரிக்ஸ் வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணுறதுனாலும் சரி, கிளியராக வந்துட்டு மிஸ்டேக் இல்லாமல் வந்துட்டு டைப் பண்ணுங்கள். இப்படி வந்து எடுத்து வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபுல்லாக நல்லா டார்க்காக தெரிகிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் டார்க்காக இல்லாதனால நான் இப்படி வந்து ஃபுல்லாக நான் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டேன். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி முடித்தோடனே இப்படி வந்து க்ராப்புக்கு போயிட்டு க்ராப் பண்ணிவிட்டு நான் இப்படி ஜூம் பண்ணி இந்த மாதிரி வச்சிடுறேன். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் வால்யூம் போயிட்டு வால்யூம் ஃபுல் பண்ணிடுறேன். இப்போ வந்துட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நான் வந்து எடிட் பண்ணினேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். கப்பிள் இமேஜாக கூட இதை நீங்கள் எடிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிப்புக்கு போயிட்டு நான் வந்து ஒரு எஃபெக்ட் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து பிளெண்டுக்கு போயிட்டு நம்ம ஸ்க்ரீன் கொடுத்துர்லாம். வால்யூம் ஃபுல்லாக குறைச்சிட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுருங்க. இதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நான் ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த மாதிரி வச்சிட்றேன். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம டெலீட் பண்ணிட போகிறோம். இந்த மாதிரி நான் டெலீட் பண்ணிட்டேன். டைப்புக்கு போயிட்டு என்னோடய இன்ஸ்டா பேஜோ வந்து நான் அதில் வந்து டைப் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நான் டைப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் எந்த ஃபாண்ட் வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆல்ரெடி ஃபாண்ட்ஸில் எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி என் சேனலில் போட்டிருக்கேன். நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரே ஃபாண்ட்டவே வச்சுட்டு மொக்கையாக நீங்கள் வந்து எடிட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி புதுசாக வந்து ஃபாண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் எடுத்து எடிட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிப்புக்கு போயிட்டு கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு மேலே அதை கொண்டு வந்து நான் இந்த மாதிரி வச்சிட்றேன். இந்த மாதிரி வச்சுட்டு நான் இந்த ஆப்ஷன் வந்துட்டு நான் போயிட்டு இந்த மாதிரி கொடுத்துட்றேன். இப்போ வந்து கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ ஒரு தடவை செக் பண்ணதுக்கப்புறம் இன்ஷாட் வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து இன்ஷாட் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். பை கைஸ்.